நண்பர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்க. போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த சாம்பியன்ஷிப் 2மே மாறத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மீதமுள்ள 90% ரெண்டுமே சாம்பியன்ஷிப் மாறும். மீதமுள்ள 10% ஏன் மாறாது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இருக்கா இல்லை இல்லாமல் போய் 100%மே அவங்க பக்கம் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கோடி பாயிண்ட்டு அதிலே சொல்லியிருப்பேன். கோடி சாம்பியன்ஷிப் இப்போ தான் வின் பண்ணான்னு சொல்கிறீங்க. ஆனால் கோடி இப்போ வின் பண்ணலை. அவர் தான் எப்போலேருந்தே வச்சுருக்காரு. ட்ரூ கிட்ட சும்மா சாம்பிளுக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கோடி தான் பேபி ஃபேஸு. ட்ரிபிள் ஹெச்சோட காய். ட்ரிபிள் ஹெச்சோட எல்லாமே கோடி தான். ட்ரிபிள் ஹெச்சும் அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெரிய லிங்க் இருக்குது. அதனால தான் கோடிக்கிட்டே எல்லாம் தந்துனுக்கிறானுங்க. ரிங் ஆஃப் த கிங்கு, சாம்பியன்ஷிப் 3 வருஷத்துலேயே 3 டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் கூட இப்போது சாம்பியன்ஷிப் வின் பண்ணி ரொம்ப நாளாக வச்சுருந்தார். இப்போ தோற்று 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு டைம் கூட வின் பண்ணல. அதே இவர் 3 வருஷத்துக்கு 3 சாம்பியன்ஷிப்பு, வருஷத்துக்கு ஒரு டைம் வின் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப 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 தப்பு. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் WWE ஆளா இல்லை? எம்மா பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அலிஸ்டர் பிளாக்கிட்டலாம் கொடுத்துருக்கலாம். அவருக்கெலாம் ஐப்பேத்தி. அலிஸ்டர் பிளாக்கு ரூஸை கூட விட்டுருங்க, அவர் ராப்ரானில் இருக்கார். அலிஸ்டர் பிளாக்கு, டேமியன் பீஸ்ட்டு, ரே மிஸ்டீரியோலாம் சும்மா தான் இருக்கார். எம்மா ஆல் ஆஃப் ஃபேமு, ட்ரூ மேகன்டையர்ட்டே இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நேம்ஸு எனக்கு சரியாக வாயில் வரல இப்போ இருக்கிறதுனால. அவங்களாம் வச்சுக்கிட்டு இவனுங்க சும்மா இவங்கக்கிட்டேயே வளைச்சி கோடிக்கிட்டேயே சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டு இருந்தா எம்மா இது சமீசேனை பார்த்துக்கோங்களேன். சமீசேன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார். 20 வருஷம் வாங்கிக்கிறாரு. உனக்கு ஒரு டைம் கூட தம்பி வேர்ல்டு டைட்டிலே கொடுக்க மாட்டேன்றானுங்க. கொடுத்தா என்ன இதுவாக ஆகிடும். அவர்கிட்டலாம் சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணலை WWE. இவனுங்க என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. ட்ரிபிள் ஹெச்சால் சுத்தமாக முடியல போல். அவருக்கு தேவை அவருடைய கைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கொடுத்துட்ருக்காரு. நம்மளை திட்டினாலும் என்ன பண்ணாலும் நமக்கு தேவை இவங்களுக்கிட்ட சாம்பியன்ஷிப்பு வளைச்சி கொடுங்கன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரா என்னன்னு தெரியல. ட்ரிபிள் ஹெச் தப்பான முடிவுக்கு போகணும், இன்னும் நம்மளை பூ பண்ணணும், இன்னும் கேவலப்படுத்தணுன்னா கோடிக்கிட்டே சாம்பியன்ஷிப்பு இருக்கும். அப்படி இல்லை நியூ இது ஸ்டார்ட் பண்ணணும், சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக மாற்றினா தான் சரி வரும்னு அந்த பிளான் படி போனால் ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸுக்கு சந்தோஷப்படணும். இந்த உலகம் வட்டாரமே பார்த்திங்கன்னா சரியாக இதுதான்ப்பா சரி, இது பண்ணது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா அதுக்கு ரேண்டி கிட்ட சாம்பியன்ஷிப்பு கொடுக்கணும். இதில் எந்த முடிவு எடுப்பாங்கன்றதை உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் ரேண்டி ஆர்டன் கிட்ட தான் போகணும். ரேண்டி ஆர்டன் கிட்ட ஏன் போகணுன்றது ஏன்னா அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. எதற்காக ரேண்டி ஆர்டன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், எதற்காக ஹீல் டர்ன் பண்ணார், யார் வந்து சப்போர்ட் பண்ணுவார்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். சிஎம் பங்க் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை கைஸ். அதை சொன்ன மாதிரி தான் போன வீடியோவில் சிஎம் பங்கு கிட்ட சாம்பியன்ஷிப்பு கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டார். இது பெரிய ஸ்டோரி. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட 2 வருஷம் சாம்பியன்ஷிப் இல்லை, அதுக்காக அவர்கிட்ட மாற்றி ஆகணும். சில இது பண்ணலாம். எதுக்காகனா மக்களை அதிர்ச்சி உள்ளாக்கலாம் WWE. ஏன்னா எப்படியும் இந்த வெஸ்டர்மினியா டைமு பெரிய பெரிய இதெல்லாம் திக்குன்னு ஆகிடும். என்னடா இது நடக்கவே கூடாது, இப்படி நடந்தால் சரியான ஷாக்கிங் மூமெண்ட்டு. சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அந்த மாதிரி சாம்பியன்ஷிப் டர்ன் ஆனால் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி கிளப்பணுன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு கிட்ட சாம்பியன்ஷிப்பு கொடுக்கலாம். அப்படி சிஎம் பங்கு கிட்ட திருப்பி கொடுத்தா சிஎம் பங்கு பூ கிடைக்கும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடைச்சா போது WWE அப்படியே லிமிட் அடிப்பாங்க. சிஎம் பங்கு ஹீல் டர்ன் பண்ண வச்சுருவாங்க. ஹீல் டர்ன் பண்ணி டைட்டில் ரெயினை கண்டினியூஸ் பண்ண வச்சுருவாங்க. இந்த 2 காரணத்துக்கோசரம் மட்டும்தான் சிஎம் பங்கு டைட்டிலை ரீட்டைன் பண்ணலாம். ரீட்டைன் பண்ணுறது நல்லதா இல்லை வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேண்டாம். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சிஎம் பங்கு அவ்வளோதான் மரியாதை. ஏன்னா அவ்வளோதான் மரியாதை, தப்பாக சொல்ல வரல. அவர் மரியாதை காப்பாற்றிட்டு வராது. அவருக்கு இருக்க மரியாதை டீசெண்டாக கடைப்பிடிக்குன்னா சாம்பியன்ஷிப் மாறினா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் சிஎம் பங்கு பக்கம் இருக்கீங்க, எத்தனை பேர் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இருக்குன்னு பார்க்கலாமா? சிஎம் பங்குக்கு இருக்க பக்கம்லாம் ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணணுன்றவங்களாம் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சைடில் இருந்து இவங்க 2 பேர்த்துக்கு எத்தனை % அட்வான்டேஜ் இருக்குது, எத்தனை பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். நண்பர்களே, சேனல் நிறைய பேர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீப்புளெலாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இருக்க பார்த்தீங்கன்னா சேனல் டவுனில் போயிட்டுருக்கு. சில மிஸ்டேக் நடந்திருக்கு. கொஞ்சம்
கேப்பில் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் சேனல் அடி வாங்கிடுச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, பார்க்குற கொஞ்சம் பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஹைப் இது கொஞ்சம் கிளப்பி விட்டாலே போதும், திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவேன். அப்புறம் உடனுக்குடனே வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் நியூஸஸ் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.